தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் அமைச்சரவை தான் ஓட்டுநர் இருக்கையில் அமர வேண்டும். ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது. மக்கள் எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் நிர்வாக அதிகாரம். அப்ப அங்க இன்னொரு போட்டி அதிகாரம் உட்காரக்கூடாது. ஆளுநருடைய இந்த முடிவு நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் கூட இல்ல, ஆளுநருடைய முடிவு அவருடைய முடிவு தான், அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட காலம் கிடப்புல வச்சிருந்தாங்கன்னா அப்ப நீதிமன்றம் தலையிட முடியும். குறிப்பா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அந்த 10 மசோதாக்களை செல்லாததாக அறிவிக்கல. இவங்க இதுல பார்த்து ஒரு குழப்பம் இருக்கு இந்த தீர்ப்புகள்ல. இப்ப குறிப்பிட்ட கால அளவுக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் தலையிடலாம். அந்த குறிப்பிட்ட கால அளவுங்கிறது என்ன? ஏதோ ஒரு வகையில இப்படி மீண்டும் வருதுன்னு வச்சுங்க, திருப்பி மீண்டும் அதே சட்ட முன்வரை நிறைவேற்றி மாநில அரசு அனுப்புகிறது என்றால் அப்ப ஆளுநர் என்ன செய்வார் என்றால் அவர் கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம். அவங்க அவருடைய முடிவுக்குன்னு சொல்லி அனுப்பிடலாம். இதன் மூலமாக மீண்டும் இழுத்தடிக்கப்படும். இப்ப மாநிலம் சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவை ஆளுநர் முடிவெடுக்க கூடாதுன்னு அவருக்கு காலக்கெடுவை விதிச்சிருக்காங்க. இதை குடியரசுத் தலைவர் இதுக்கான உச்ச நீதிமன்றத்துல 14 கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இது நவம்பர் 20 இதுக்கு உச்ச நீதிமன்றம் பதிலும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சுருக்கமா நீங்க சொல்லுங்க. முதல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது உச்ச நீதிமன்றம் அளித்திருப்பது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் தீர்ப்பு அல்ல. இது ஏன்னா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அல்ல, வெர்டிக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். அது அல்ல. இது மாறாக குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் சில விளக்கங்கள் கேட்டிருக்கிறார். 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த 14 கேள்விகளுக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சாசன அமர்வு அவங்க இதை 10 நாட்கள் விசாரிச்சு அதன் மீது பல்வேறு கருத்துக்களை கேட்டு வாங்கிட்டு தங்களுடைய கருத்துக்களாக பதில்களாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது தீர்ப்பு அல்ல. ஒன்றிய அரசின் சார்பில் குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார்கள். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? தீர்ப்புனா கண்டிப்பா அதை செயல்படுத்தி ஆகணும். யாருக்கு அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்களோ அவங்க செயல்படுத்தணும். இது அப்படி இல்லை. இவங்க சில விளக்கங்கள் கேட்டாங்க. அந்த விளக்கங்களை உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிறது என்று முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இவங்களுடைய இந்த இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசகம் இருக்காது. அதை நான் சொல்லி காட்டிட்டு அப்புறம் மற்ற விஷயங்களுக்குள்ள போலாம் நினைக்கிறேன். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் அமைச்சரவை தான் ஓட்டுநர் இருக்கையில் அமர வேண்டும். இதுல ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது. மக்கள் எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ அவங்கதான் நிர்வாக அதிகாரம். அப்ப அங்க இன்னொரு போட்டி அதிகாரம் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆக இந்த ரெண்டையும் மனசுல வைத்துக்கொண்டு நீங்க கேட்ட இந்த கேள்விகளுக்குள்ள போகலாம். இது கடந்த காலத்துல நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறோம். மாநில அரசுகளினுடைய பல்வேறு சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் மூலமாக, ஏன்னா ஆளுநர் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்துகிறார் அல்லது முடக்கி வைக்கிறார், திருப்பி அனுப்புகிறார், அது ஒப்புதல் அளிக்கிறார், அப்படிலாம் நம்ம நம்பக்கூடாது. ஆளுநரின் பேரால் தான் நடக்கிறது என்றாலும், ஆனா அடிப்படை என்னவென்றால் அது குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய அரசுக்கு செல்கிறது. ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை ஆளுநர் செயல்படுத்துகிறார். இதுதான் நடைமுறையில இருக்கிற ஏற்பாடு. இப்ப குடியரசுத் தலைவர் எந்த டைம்ல நீங்க எந்த கட்டத்துல தலையிடணும்னு தெளிவா சொல்லல, அதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது இப்ப குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விகள், முக்கியமான கேள்வி என்ன? எந்த வகையில ஆளுநர் அவருடைய அதிகாரங்கள், இதுல நீதிமன்றம் எந்த அளவுக்கு தலையிடலாம், அப்படி நீதிமன்றத்துடைய அதிகாரம் என்ன? இதுதான் குடியரசுத் தலைவர் கேள்விகளுடைய சாராம்சம். இதுதான். இவர்களுக்கு என்ன பதில் அளித்திருக்கிறார்கள் என்றால், அரசமைப்பு சாசனத்துடைய 200வது பிரிவின்படி ஆளுநருக்கு 3 அதிகாரங்கள் இருக்கணும். சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய ஒரு மசோதாவை, அதாவது சட்ட முன்வரைவை அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும்.
அல்லது அதை மறுக்க வேண்டும். இல்ல இதை ஏற்க முடியாது என்று நிராகரிக்க வேண்டும். இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர் எடுக்கிற முடிவுக்காக அனுப்பி வைக்க வேண்டும். இந்த 3ஐ விட்டுவிட்டு 4வதாக கால அளவே இல்லாமல், குறிப்பிட்ட கால அளவே இல்லாம சும்மா போட்டு வச்சிருக்க முடியாது. அப்படிங்கிறதா இதுல முக்கியமான பாயிண்ட். அதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது அந்த 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த 3 அதிகாரங்கள அவர் செயல்படுத்த வேண்டும். மற்றபடி நான் சொன்னது போல 4வது வாய்ப்பு போல அத அப்படியே காலவரையின்றி நீட்டித்துக் கொண்டே போக முடியாதுங்கிறதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே சமயத்துல ஆளுநருடைய இந்த முடிவு வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொல்ற இல்ல, ஆளுநருடைய முடிவு அவருடைய முடிவு தான். அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய அதிகாரம் இவ்வளவுதான். ஆளுநர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல நாங்க தலையிட முடியாது. ஆனால் மறுபடியும் அதேதான். நீண்ட காலம் கிடப்புல வச்சிருந்தாங்கன்னா அப்ப நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் வந்து ஆளுநர் வந்து தொடர்ந்து நிறுத்தி வச்சுட்டே இருந்தா அது எப்படி வந்து சட்ட ரீதியா நம்ம இது பண்ணலாம்? அதான் இப்ப இந்த கேள்வி இந்த பதிலின் அடிப்படையில புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இப்ப அவங்க என்ன விளக்கம் சொல்லிட்டாங்க, காலவாரம் அளவில்லாமல் இழுத்துக்கொண்டே போனால் அப்ப நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீதிமன்றம் தானாகவே தலையிடுமா? பல நேரங்கள் சுவோ மோட்டோ ஆக்ஷன் சொல்றாங்கல்ல, தானாகவே முன் வந்து தலையிடுவது. அப்படி தலையிடுமா? ஏன்னா அப்படின்னா எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த சட்ட முன்வரைவுகள் மாநில ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டன, அந்த மாநில ஆளுநர்கள் எவற்றெல்லாம் முடிவெடுத்தார்கள், எவற்றெல்லாம் முடிவெடுக்காமல் இழுத்துக் கொண்டே போகிறார்கள் என்று நீதிமன்றம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அது நடக்காது. ஆனா இதனுடைய பொருள் என்னவென்றால், சம்பந்தப்பட்ட மாநில அரசு இப்போது நீதிமன்றத்தின் கதவை தட்ட முடியும். நாங்க இந்த காலத்துல, இந்த மாதத்துல, இந்த தேதியில இதை ஒப்படைச்சோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதன் மீது எந்த முடிவும் எடுக்காம அதை ஒண்ணு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நிராகரிக்க வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இந்த 3மே செய்யாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தின் கதவை மாநில அரசு தட்ட முடியும். அப்போது நீதிமன்றம் அதை வழக்காக எடுத்துக்கொண்டு அதுல தலையிட முடியும். அதுல ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் ஆளுநர் இதுல முடிவெடுக்க வேண்டும் என்று ஆணையிடவும் முடியும் அப்படின்லாம் அந்த பதில சொல்லியிருக்காங்க. 10 மசோதாக்களை முன் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சென்னையில வந்து இது உயர் நீதிமன்றத்துல இருக்கு. இப்ப இது செல்லுமா செல்லாதா? அத வந்து அது அது இத்தனை காலம் ஆயிட்டதுனால அது தானாகவே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அர்த்தமாகிறது அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அது உயர் நீதிமன்றம் சொன்னதை உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருச்சு கடந்த ஏப்ரல்ல. அந்த அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா, தமிழக அரசுடைய அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டாச்சு. இந்த 10ம் சட்டம் ஆயிடுச்சு. அந்த அந்த 10 ஆக பெரும்பாலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம், பல்கலைக்கழக நிர்வாகங்கள் இவற்றில் அரசுக்கு அதிகாரமா, ஆளுநருக்கு அதிகாரமா என்பது போன்ற அந்த சட்ட முன்வரைவுகள் தான். இதுல பூரா இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன. சட்டமாவே ஆயிடுச்சு. சட்டமாவே ஆனது மட்டுமில்லாமல் அது அதிகாரப்பூர்வமாக சட்டமாகிவிட்டது என்று அரசிதழில் கெசட் அதான இறுதியாக அதுல வர்றதுதானே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அதுலயும் வெளியிட்டாச்சு. எனவே அதுல வந்து இது பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டா அதுல 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதான் நான் முதல்ல சொன்னேன். இது வந்து குடியரசுத் தலைவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல்கள், அறிவுரைகள் அல்லது அவருடைய கேள்விகளுக்கான பதில்கள் அவ்வளவுதான். இது ஒரு தீர்ப்பு அல்ல. எனவே ஒரு தீர்ப்பு தானே கட்டுப்படுத்த முடியும். ஏற்கனவே இந்த 10 மசோதாக்களும் சட்டமாக மாறியது என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக. நீதிமன்றம் அப்படி ஆணையிட்டதன் காரணமாக தான் அது சட்டமாச்சு. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பா சொல்லல, கருத்தா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கருத்துக்கள் இது. இதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கு. அவர் இதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல இந்த ஆலோசனை சரியில்லைன்னு சொல்லி நிராகரிக்கலாம். இன்னும் அதை அடுத்தடுத்து என்ன வருதுன்றத பார்க்கலாம். இப்போதைக்கு அது சட்டம் ஆகிவிட்டதால் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுவதால் அதுல இந்த கருத்துக்கள் தலையிட முடியாது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மசோதா மீதான கருத்தை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் சார்? அதாவது இதுல ஒரு
விளக்கம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து வந்த கேள்வி ஒரு கேள்வி என்னன்னா, அரசமைப்பு சாசனத்தினுடைய 361வது சட்ட உரையின்படி ஆளுநர் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியுமா முடியாதான்? அதுலதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த 362 படி தலையிட முடியாது. அது ஆளுநர் முடிவு தான் இறுதியானது. ஆனா முடிவு எடுக்கணும்ல. முடிவே எடுக்காம எடுத்துக்கிட்டே போனா அப்ப நீதிமன்றம் தலையிடும். அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இன்னும் இதையும் சொல்லுவாங்க. ஆளுநருக்கு என்று சிறப்பு அதிகாரங்கள் இருக்கின்றன. அது ஒரு தனி அதிகாரம். அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனால் ஆளுநருடைய அலுவலகம் இருக்குல்ல, ஆபீஸ் ஆஃப் தி கவர்னர். அது நீதிமன்றத்தின் தலையிடுவதற்கான உட்பட்டதுதான். அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? இதேதான். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சில நடவடிக்கைகளில் உரிய காலத்தில் எதிர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால், ஆளுநரிடம் பதில் வரவில்லை என்றால் நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். இதுல ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆணை அதிகாரத்தையோ ஆளுநருடைய அதிகாரத்தையோ நீதிமன்றம் தான் செயல்படுத்திக்கிட்டு இன்னொரு அமைப்பு அதுவும் ஆளுநர் பதவியும் சரி, குடியரசுத் தலைவர் பதவியும் சரி, அரசமைப்பு சாசனம் சார்ந்தவை. அதே போலதான் நீதிமன்றம் என்பதும் குறிப்பா உச்ச நீதிமன்றம் அதான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற நீதிமன்றம். இதுவும் அரசமைப்பு சாசனம் சம்பந்தப்பட்டதுதான். இந்த 2 பேருடைய அதிகாரங்களில் இன்னொரு 3வது அமைப்பு தலையிட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லியிருக்காங்க. இப்படி இவ்வளவு காலம் வச்சிருந்ததுனால நாட்கணக்கா இழுத்தடிச்சதுனால ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும். அப்படித்தானே தமிழ்நாடு அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அப்படி கருதப்படும் என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கிட்ட இனிமே அவன் ஏற்கனவே சொன்னாலும் இப்ப தமிழக அரசு நிறைவேற்றிருச்சு, அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமைகளில் ஆளுநர் எடுக்கிற முடிவுதான் இறுதியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப ஒன்றிய மாநில உறவுகளை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நான் அதுக்குதான் அந்த இதை வாசிச்சு காமிச்சேன். ஒரு மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் நிர்வாக அதிகாரம் என்பது இருக்கிறது. இன்னொரு போட்டி அதிகார அமைப்பு என்பதாக இருக்கக்கூடாது. மாநில அரசு ஆளுநர் என்பவர் அந்த ஒன்றிய அரசின் வழிகாட்டலை பெற்று மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய இத்தகைய சட்ட முன்வரைகள் குறித்து அந்த என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவை செயல்படுத்த வேண்டியவர் தான். மற்றபடி தலையீடு அண்மையில கூட ஒரு குறிப்பிட்டதுல மாநில ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட முன்வரைவை அனுப்புகிறார்கள், மசோதாவை. அதில் இப்பெல்லாம் திருத்தங்கள் செய்யுங்க என்று அவர் திருப்பி அனுப்புகிறார். இதுக்கு அதிகாரமே கிடையாது. நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்றதா இல்லையா அப்படிங்கிறதான சொல்லலாம். அப்படி இல்லாம முதல்லயே அப்படி ஒரு ஏன்னா முதல்ல ஒரு ஒப்புதலுக்காக அனுப்புவாங்க. இந்த மாதிரி நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லி. அப்பமே அதில் தலையிட்டு இதை மாத்துங்கன்னு சொல்ற வேலையெல்லாம் இங்க நடந்தது. அப்படிங்கிற போது இப்ப அந்த மாதிரி நேரத்துல மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான இடையிலான மோதலாக அது மாறுது இல்லையா? ஒன்றிய அரசுடைய பிரதிநிதி தானே அவரு. அப்போ இப்ப இந்த தீர்ப்பு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே எப்படிப்பட்ட அந்த உறவுகளில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கேக்குறீங்க. ஒரு பக்கம் இது மாநில அரசுகளுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து கொடுத்திருக்கிறது. ஏன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க நிறைவேற்றவில்லை என்றால் நீதிமன்ற கதவுகளை தட்ட முடியும் என்பது மாநில அரசுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பலம். அதே போல இப்ப குறிப்பா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அந்த 10 மசோதாக்களை செல்லாததாக அறிவிக்கல இவங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அதே நேரத்துல திரும்ப திரும்ப இப்ப எந்த ஒரு இப்போ இதுல பார்த்த ஒரு குழப்பமும் இருக்கு இந்த தீர்ப்புகள்ல. என்னன்னா இப்ப குறிப்பிட்ட கால அளவுக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் தலைவர் அந்த குறிப்பிட்ட கால அளவுங்கிறது என்ன? வந்ததுக்கு அப்புறம் இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு அல்லது இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா? அப்ப அதுக்கு ஒரு கால வரம்பு என்பது இருக்கணும்ல. அதை இவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அப்ப இது என்ன ஆகும்? அத 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 காரணம் காட்டி தள்ளிட்டே போலாம்ல. அப்ப அதுவும் மாநில அரசு வழக்காக கொண்டு போனால்தான் நீதிமன்றம் தலையிடும். தானாகவும் தலையிடாது. அப்படிங்கிற போது
அது மாநில அரசுகளுக்கு இன்னும் கூடுதலான சட்ட போராட்டத்திற்கு இட்டு செல்கிறது. அப்ப பொதுவா பார்க்கிறோம். எந்த மாரி நிலைமைகள்ல இது ஏற்படுது? ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சி ஒன்றாகவும், மாநிலத்தில் ஆளுகிற கட்சி வேறாகவும் இருக்கிற போது தான் இந்த பிரச்சனை வருகிறது. இப்பன்னு இல்ல. கடந்த பல ஆண்டுகளாவே இது அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையாத்தான் இருந்து வருகிறது. இப்ப அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இறுதி கட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்குன்னு கூட பார்க்கலாம். இந்த சூழலை இன்னும் மிகச் சரியாக ஒரு அரசியல் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமைக்கு முடிவு கட்டுவதற்கான வாய்ப்பாக உச்சநீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக தனது கருத்தை சொல்லியிருக்க வேண்டும். அத சொல்ல தவறிவிட்டார்கள் என்று கூட விமர்சனங்கள் இருக்கின்றன. அந்த அந்த விமர்சனங்களை நீ இப்ப கருத்தாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதால், அந்த விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மட்டும் இப்போதைக்கு நம்ம சொல்லி வைக்கலாம். உச்சநீதிமன்றத்தோட கருத்த நீங்க என்ன மாரி விமர்சனம் வைக்கிறீங்க சார்? அதாவது இதுல ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு என்ன இருந்தது? மாநில சட்டமன்றம் அ அது ஆளுநர் ஏற்க இயலாது என்று திருப்பி அனுப்பிச்சிட்டாருன்னு வைங்க. அத மீண்டும் சட்டமன்றத்துல அதுல வேண்டிய திருத்தங்கள் செஞ்சோ, அல்லது பழையத அப்படியேவோ மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால், அப்போது அவருக்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும்ங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா இப்ப அதற்கு வழி இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தை பத்திரிகையாளர்கள் பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுபோல அ இது இப்ப இப்ப என்ன நடக்கும் அப்போ? ஏதோ ஒரு வகையில இப்ப இப்படி மீண்டும் அது வருதுன்னு வச்சுங்க. திருப்பி மீண்டும் அதே சட்ட முன்வரை நிறைவேற்றி மாநில அரசு அனுப்புகிறது என்றால், அப்ப ஆளுநர் என்ன செய்வார் என்றால், அத அப்படியே அவர் கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு, மீண்டும் குடியரசுத் தலைவர்ட்ட அனுப்பிறலாம். அவருடைய முடிவுக்குன்னு சொல்லி அனுப்பிடலாம். இதன் மூலமாக மீண்டும் இழுத்தடிக்கப்படும். அதுதான் நடைமுறைக்கு வருங்கிற அந்த விஷயம் இருக்கிறது. இது அடிப்படையில என்னவா இருக்குன்னு நான் கூட கூடுதலாக என்ன சிந்திக்கிறேன்னா, இப்ப அமெரிக்காவிலேயே கூட பார்த்தீங்கன்னா, அங்கேயும் மாநில ஆளுநர்கள் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இருக்கு, மாநில அரசுகள் இருக்கு. அங்க அங்க ஆளுநர்கள் என்பவர்கள் அந்தந்த மாநில மக்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். அங்க அமெரிக்க ஜனாதிபதி, அதிபர் அப்படின்னு சொல்றோமே, அமெரிக்க அரசு தலைவர். அவரால் நியமிக்கப்படுபவர்கள் அல்ல. மாநில ஆளுநர்களே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனா, இங்க நம்ம ஊர்ல என்ன நிலைமைன்னா, ஆ ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிறவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் சட்ட முன்வரைவை ஒரு நியமிக்கப்பட்ட ஒருவர் முடக்கி வைக்க முடியும் என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு அரசமைப்பு கட்ட ஒரு ஏற்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். எதிர்காலத்தில் இது பற்றிய உரையாடல்கள் நிறைய அதற்கு இட்டு சென்றிருக்கிறதுன்னு கூட பார்க்கலாம். இந்த இந்த உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிற பதில்கள் இது ஆழமான விரிவான விவாதங்களுக்கும் உரையாடலுக்கும் வழிவகுத்திருக்கிறது. ஏன்னா இதோட பலரும் இப்ப கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்களை வரவேற்றும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை விமர்சித்தும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் இத தமிழ்நாடு அரசே கூட இதுல சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கின்றனன்னு பொதுவா இதை ஆக்கப்பூர்வமா வரவேற்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இது ரொம்ப கலவையா இருக்கு, திட்டவட்டமான தீர்ப்பாக வழிகாட்டலாக இல்லை என்று விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அப்படி திட்டவட்டமான தீர்ப்பு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அரசியல் களத்துல எதிர்காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இதுல ஒரு திட்டவட்டமான வழிகாட்டலை வழங்குவதற்கான வாய்ப்பை உச்சநீதிமன்றம் தவற விட்டு விட்டதோ என்கிற சந்தேகம் எனக்கும் ஏற்படுகிறது. அதை பல தலைவர்களும் கூட அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் கூட அடிப்படையில இது ஏதோ ஒரு வகையில் ஒரு நியாயமற்ற காலத்திற்கு இழுத்தடிக்கப்படுகிற போது உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்ட முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இதுல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மாநில அரசுகள் சரியாக கையாளும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் இந்த உரையாடல்கள் நான் சொன்னேன், இது உரையாடலுக்கு வழிவகுக்கிறது, விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது என்று. அந்த உரையாடல்களும் விவாதங்களும் எதிர்காலத்தில் இன்னும் ஆரோக்கியமான நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த நாட்டை எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, யாருடைய அதிகாரமாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய மொத்த அமைப்பையும் தன் கையில வைத்திருப்பது என்பது ஒரு
புனித நூல்னு எதையோ சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த நாட்டுக்கான பாதுகாப்பு என்பது நமது அரசமைப்பு சாசனம், கான்ஸ்டிடியூஷன் அதுல இருக்கு. என்ன அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அதனுடைய மதிப்பை, ஜனநாயக மாண்பை பாதுகாப்பதற்கு அந்த இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்துக்கள் சார்ந்த உரையாடல்களும், விவாதங்களும் இட்டுச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம், எதிர்பார்ப்பு. கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நல்ல முயற்சி.